ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் கிடையாது, கொஞ்சம் திக்கான பேப்பர், இன்விடேஷன் கார்டெலாம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நான் பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். சர்க்கிள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கலர் பேப்பர் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு 7.5 சென்டிமீட்டரில் நான் எடுத்திருக்கேன். 4 பக்கமும் 7.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டயக்னலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அந்த கார்னரையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதுக்கு மேலே பெட்டல் ஷேப்பில் வரையணும். ஜஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பார்க்கக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ஒன்று கிடைக்கும். ஸோ என்ன கலர் பேப்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போது இந்த ஃப்ளவரில் ஒரே ஒரு பெட்டலை மட்டும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பெட்டலை எடுத்து முடிச்சுட்டு இதில் அந்த கட் பண்ணினோம் இல்லையா, அந்த பெட்டலுக்கு மேலே லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம இதை எப்படி ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சிட்டாக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெட்டலையும் நம்ம சிசர் வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறேன் நான். அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்குள்ளே ஃப்ளவர் வந்து எம்போஸ் ஆகி தெரியும். நம்ம நிறைய அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே ஃப்ளவர் தான் ரெட் கலர் பேப்பரில் பண்ண போகிறேன். இதுவுமே 5.5 சென்டிமீட்டர் 4 பக்கமும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட், அதே மாதிரி தான் இதுவும் மடிக்கிறேன். மடிச்சுட்டு அதே மாதிரி ஃப்ளவர் பெட்டல் இதில் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதை விட இப்போது பிங்க் கலர் ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இது கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ கட் பண்ணி முடிச்சாச்சு. அதில் பண்ண மாதிரி இதில் ஒரு பெட்டலை கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு பாதி மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதுலேயும் இந்த பெட்டலை வந்துட்டு ஒரு பெட்டலாக சிசர் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்துகிட்டு போய் அந்த பிங்க் கலர் ஃப்ளவரில் நம்ம ஒட்ட போகிறோம். இது இப்போ கலர் பேப்பர்ன்றதுனால நம்ம ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் க்ளூ இருக்கும் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெட் கலர் ஃப்ளவரில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் கொடுத்து இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி முடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 7-8 ஃப்ளவர் கிட்ட தேவைப்படும். நம்மளோட சர்க்கிள் சைஸை பொறுத்து தான். நான் வந்து சர்க்கிள் கொஞ்சம் சின்ன சைஸ் பிளேட் வச்சு கட் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி நிறைய ஃப்ளவர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 7 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை விட சின்ன சைஸில் ஒரு குட்டி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3.5 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயரு. அதே மாதிரியே நம்ம டயக்னலாக மடிச்சுட்டு பெட்டல் வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ண போகிறோம். ஸோ அதே ஃப்ளவர் வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3 சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே லைட்டாக உள்ள ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிவிட்டு பெட்டல்ஸை ஃபுல்லாக ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். இப்போது பெரிய ஃப்ளவர்லலாம் வந்துட்டு ரெட் கலர் பேப்பரில் நம்ம குட்டியாக ஃப்ளவர் பண்ணி ஓட்டணும். பட் இது சின்ன சைஸில் ஃப்ளவர் இருக்கிறதுனால ரெட் கலர் பேப்பரை மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியே நான் ஒட்டிடுறேன் சென்டரில். அவ்வளோதான். ரஃப்பாக ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி அதுக்கு ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுவே இப்போ ரெட் கலருக்கு பதில் பிளாக் கலர் பேப்பரில் ஒட்டினாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, இந்த பேப்பர் வந்துட்டு 7.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பு. இதில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி நம்ம அதை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ 3 ஹார்ட் தேவை. பெருசு, சின்னது அந்த மாதிரி தேவை. இதுவுமே கலராக நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஹார்ட்டை விட இது சின்ன சைஸ் ரெட் கலரில் வரைஞ்சி இதை கட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே அதே பிங்க் கலரில் திரும்பவும் அதை விட சின்ன சைஸில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறோம். இப்போ இந்த 3யுமே பெருசு, சின்னது அந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட் வந்துட்டு மொத்தம் நம்மளுக்கு 3 தேவை. ஆல்ரெடி நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். முடிச்சாச்சு. இப்போது நம்ம பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். 2 பேப்பர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணுறோம். மொத்தம் நம்மளுக்கு 3 ஸ்டிக் தேவை. நான் வந்து சின்ன சைஸில் ஒரு ஸ்டிக்கை 2ஆக கட் பண்ணி மொத்தம் 3 ஸ்டிக் வச்சுருக்கேன்.
இப்போது ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக நான் உள்ளன் த்ரெட் பேக் சைடில் அந்த சர்க்கிளோட பேக் சைடில் ஒட்டியிருக்கேன். உள்ளன் த்ரெட் ஒட்டிட்டு ஃபெவிபான் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். சப்போர்ட்டுக்கு ஒரு குட்டியாக பேப்பர் பின்னாடி கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஃப்ளவர் ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எவ்வளோ ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோமோ எல்லா ஃப்ளவரையும் சைஸ் வரைக்கும் ஒட்டிடுறோம். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நம்ம பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நம்ம ஒட்டி வச்சுருக்கிறத இதில் ஒட்ட போகிறோம் மொத்தமாக. இப்போ நம்மளோட சர்க்கிளோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஃப்ளவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஃபுல்லாக கூட சர்க்கிள் ஃபுல்லாக கூட நம்ம ஃப்ளவர் ஒட்டிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்டரில் ஒட்ட போகிறோம். சென்டரில் ஒரு 3 சென்டரில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. See you on next video.